பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு மார்க் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 16 சில கேள்விகள் கேட்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்வி 1. மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் எங்கே போனார்கள்? பதில்: சுகந்த வர்க்கமிடும்படி கல்லறையினிடத்துக்கு. கேள்வி 2. கல்லறையின் வாசலில் இருக்கிற கல் எப்படி இருந்தது? பதில்: மிகவும் பெரிதாயிருந்தது. கேள்வி 3. கல்லறைக்குள் வெள்ளை அங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த யாரைக் கண்டு பயந்தார்கள்? பதில்: ஒரு வாலிபனைக் கண்டு. கேள்வி 4. உங்களுக்கு முன்னே எங்கே போகிறார் என்றான்? பதில்: கலிலேயாவுக்கு. கேள்வி 5. அவர்கள் எதனால் ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லாமற் போனார்கள்? பதில்: பயந்திருந்தபடியினால். கேள்வி 6. இயேசு முதல் யாருக்கு தரிசனமானார்? பதில்: மகதலேனா மரியாளுக்கு. கேள்வி 7. மகதலேனா மரியாளிடத்திலிருந்து இயேசு எத்தனை பிசாசுகளை துரத்தியிருந்தார்? பதில்: 7 பிசாசுகளை. கேள்வி 8. எத்தனை பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார்? பதில்: 2 பேர். கேள்வி 9. இயேசு 11 வரையும் எதனால் கடிந்து கொண்டார்? பதில்: அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும். கேள்வி 10. உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் எதை பிரசங்கியுங்கள் என்றார்? பதில்: சுவிசேஷத்தை. கேள்வி 11. விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் டேஷ். பதில்: ரட்சிக்கப்படுவான். கேள்வி 12. அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே எதை உறுதிப்படுத்தினார்? பதில்: வசனத்தை. கேள்வி 13. யார் ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படுவான்? பதில்: விசுவாசியாதவனோ. கேள்வி 14. எதனாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள் என்றார்? பதில்: இயேசுவின் நாமத்தினாலே. கேள்வி 15. இயேசு பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு எங்கே உட்கார்ந்தார்? பதில்: தேவனுடைய வலது பார்சத்தில். God bless you.